கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உங்கள் அனைவருக்கும் என் தாழ்மையான வணக்கங்கள். ஆகஸ்ட் மாதம் 7ஆம் தேதி நாம் சிந்தித்து தியானிக்கும் ஜீவ வசனம் 33ஆம் சங்கீதம் 4ஆம் வசனம். சங்கீதம் 33 வசனம் 4. கர்த்தருடைய வார்த்தை உத்தமமும் அவருடைய செயல்கள் எல்லாம் சத்தியமுமாய் இருக்கிறது. மாறாத, பொய்யுரையாத, முழு நம்பிக்கைக்குரிய பரிசுத்தமான தேவனின் வார்த்தையாகிய வேதத்தை முழுமையாக நாம் நம்பி அதை நாம் ருசித்து வாசித்தோமானால் அதனுடைய மகிமையே வேறு. கர்த்தருடைய வார்த்தை உண்மையும் உத்தமமானது என்றும் கர்த்தருடைய செயல்கள் சிந்திக்கும் பொழுது சத்தியமாய் இருக்கிறது என்றும் தாவீது கூறுகிறார். கர்த்தருடைய வார்த்தைகள் தாவீதின் நாவுக்கு இனியமானவைகளாகவும் வாய்க்கு அவைகள் தேனிலும் மதுரமாய் இருக்கிறது என்றும் கூறியிருக்கிறார். கர்த்தருடைய வார்த்தை என்றென்றைக்கும் நிலைத்து நிற்கும், அது ஜீவன் உள்ளதுமாய் இருக்கிறது. நாம் தினமும் அதிகாலையில் எழுந்தவுடன் சில பாடல்களை பாடி துதித்து நன்றி செலுத்திவிட்டு அப்புறம் கர்த்தருடைய வார்த்தைகளை நாம் தியானிக்க அமர்ந்து விடுவோம். அப்படி அவர் நம்ம வார்த்தைகளை தியானிக்கும் பொழுதும் கர்த்தர் நம்முடன் அந்த வார்த்தைகளின் மூலமாக பேசுவார். நாம் அன்று முழுவதும் என்ன செய்வது என்று எடுத்து கூறுவார். நாம் பாதுகாப்பாக இருக்க தேவதைகள் உதவி செய்வார்கள் என்பதையும் கூறுவார். சில ஆலோசனைகளும் நமக்கு சொல்லுவார். நமக்கு ஏதாவது ஆபத்து நேடும் என்பதை எச்சரித்து அந்த சமயத்தில் அவர் அனுகூலமான துணையுமாய் இருப்பார் என்பதையும் சொல்லுவார். இப்படியாக நாம் தினம் அதிகாலையில் அவரை தேடி அமர்ந்து வார்த்தைகளின் மூலம் கர்த்தரிடம் நாம் பேச வேண்டும். அவர் இந்த இதன் மூலமாக நம்மோடு பேசுவார். நாம் ஜெபத்தின் மூலமாக கர்த்தரிடம் பேச வேண்டும். இதை நம் வாழ்க்கையில் தினமும் செய்தோமானால் கர்த்தர் நமக்கு மிகவும் அருகாமையில் இருந்து நம்முடைய வாழ்க்கையில் சமாதானமும் சந்தோஷமும் அருள்வார். கர்த்தருடைய வசனம் புடமிடப்பட்டது, நம் கால்களுக்கு தீபமும் நம் பாதைக்கு வெளிச்சமாக இருக்கிறது. கர்த்தருக்கு பயந்து நடக்கிறவர்கள் அவருடைய வார்த்தைகளை கேட்க வேண்டும், சிந்திக்க வேண்டும். தேவ வசனம் அழிவில்லாத வித்தினால் ஜெனிப்பிக்கப்பட்டுள்ளது. கர்த்தருடைய வார்த்தை உண்மையும் அவருடைய செயல்களெல்லாம் சத்தியமுமாம். கர்த்தருடைய செயல்கள் மகத்துவமானவைகள். அவருடைய பயங்கர செயல்களை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். கர்த்தர் செயல்களிலும் வாக்கிலும் வல்லவர். அவருடைய செயல்களை ஜனங்களுக்குள்ளே பிரசித்தம் பண்ண வேண்டும். அவருடைய செயல்கள் அதிசயமும் அற்புதங்களுமாக இருக்கிறது என்றெல்லாம் நாம் வேதாகமத்தில் வாசிக்கிறோம். இவைகளே கர்த்தருடைய வார்த்தை உத்தமம் உண்மையானது என்றும் கர்த்தருடைய செயல்கள் எல்லாம் சத்தியமானது என்றும் தாவீது இந்த வசனத்தில் கூறுகிறார். ஜெபம். கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாக இருக்கிற மனுஷன் பாக்கியவான் என்று கூறப்பட்டது போல, கர்த்தாவே, நாங்கள் உம்முடைய வார்த்தைகள், வசனங்கள், வேதம் எல்லாவற்றிலும் நாங்கள் பிரியமாக இருக்க எங்களுக்கு உதவி செய்ய வேண்டுமா நாங்கள் கேட்கிறோம். சுவாமி, உம்முடைய வார்த்தை மூலம் நாங்கள் நெருங்கி வாழ கிருபை செய்யும் அப்பா. உம்முடைய அதிசய அற்புத செயல்களெல்லாம் நாங்கள் வேதத்தில் வாசித்து பரவசமடைய உதவி செய்யும் சுவாமி. உமக்கே மகிமையும் கனமும் துதியும் உண்டாவதாக. ஆமேன்.